சித்திகளை கற்று சித்து விளையாடல் செய்கின்ற நிலையை பெற முடியுமே தவிர சிவயோகிகள் தான் அதையும் கடந்து நிற்பார்கள், அதையும் கடந்து நிற்பார்கள் என்று சொல்றார். சிவயோகிகள் இப்படி அவ்வளவு எளிதாக சித்து விளையாடல் பண்ண மாட்டாங்க. பவயோகிகள் தான் எதற்கெடுத்தாலும் சித்து விளையாடல் பண்ணுவாங்க. ஆனா சிவயோகிகள் அவ்வளவு எளிதாக பண்ண மாட்டாங்க. ரொம்ப 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 அரிதாகத்தான். அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு திருமூலர் தான். அவர் நினைச்சிருந்தா எல்லா சித்தையும் விளையாடி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. பசுக்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக, என்னமும் சொல்ல போனா பெருமாண்டிய திருவுளம் அதுதான் என்பதனால மூலனுடைய உடம்புல புகுந்தார். அதான் அவர் செய்த சித்து, வேற எதையும் அவர் செய்யல. ஆகவே சிவயோகிகள் அந்த நிலையை செய்ய மாட்டார்கள். இப்ப தூர தரிசனம் என்பது இந்த நிராதார யோகத்தின் முதிர்ச்சியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு வாய்ப்பு என்று திருமூலர் பேசுகிறார். தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம் காராரும் கண்ணி கடைஞானம் உட்பெய்த ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில் பாரார் உலகம் பகல் முன்னது ஆமே என்று பேசுகிறார். தூர தரிசனமாகி தொலைவில் இருக்கின்ற அந்த காட்சி வாய்ப்பு முறையை சொல்லுவேன். அதன்படி முயன்றால் காராரும் கண்ணி கடைஞானம் உட்பெய்த அதனை காண முடியும். எப்படி காண முடியும் சொன்னா, சிவசக்தியினுடைய திருவருள் ஞானத்தையே, சிவசக்தியினுடைய திருவருள் ஞானம், காராரும் கண்ணி திருவருள் ஞானம், கடைஞானம் சொன்னா முதிர்ந்த ஞானம் அர்த்தம். இங்க கடைஞானம் என்ன? முதிர்ந்த ஞானம். இப்படி அந்த திருவருள் ஞானத்தையே ஆன்ம ஞானத்திற்கு துணையாக கொண்டு ஏறாரும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடில், அந்த திருவருளையே ஆஞ்சையில் அழகான விளக்காக தியானிப்பின், ஒளி வடிவாக அந்த தியான ஆஞ்சையில அந்த திருவருளை தியானித்தால் பாரார் உலகம் பகல் முன்னதாமே, இந்த நிலம் முதலாகிய அனைத்து உலகங்களும் பகலில் காணப்படுகின்ற பொருள் போல இனிதே விளங்கும் என்று பேசுகிறார். எல்லா உலகத்தையும் நாம காணலாம் என்று சொல்லுகிறார். அப்போ திருவருள் ஞானத்தையே துணையாக கொண்டு, எந்த ஞானத்திற்கு? ஆன்ம ஞானத்திற்கு துணையாக கொண்டு அந்த திருவருளையே ஆஞ்சையில் வைத்து தியானம் செய்தால், எப்படி தியானிக்கணும்? ஒளி வடிவாக தியானித்தால் இந்த நிலம் முதலான அனைத்து உலகங்களையும் காணலாம் என்று